தமிழக மக்களுக்கோர் இனிப்பான செய்தி. பொங்கல் பரிசுத் தொகை மீண்டும் மறு அறிவிப்பு. கொண்டாடி வரும் தமிழக மக்கள். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ளது. தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த வகையில் இதற்காக தமிழ்நாட்டில் மக்கள் தயார் நிலையில் உள்ளனர். அதே வேளையில் தமிழ்நாடு அரசும் தயார் நிலையில் இருக்கிறது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகளும் இப்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பையும் ரொக்கப்பணத்தையும் வழங்குவதாக தற்போது அறிவித்துள்ளது. அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும். இதை தவிர இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வெளியாகி உள்ளது. அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக விரைந்து கிடைத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை மறு அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். இதனை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் வாங்கி கொள்ளலாம். இந்த நிலையில் அனைத்து அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு தடையின்றி வழங்குவது குறித்தும் பொது விநியோக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்தும் தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலக அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தினார். அதேபோல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினால் வழங்கப்படும் பச்சரிசி மற்றும் சர்க்கரையின் தரத்தினை உறுதி செய்யவும், கரும்பின் நுனியில் எடுக்கும் தோகையினை வெட்டாமல் முழு கரும்பு வழங்குவது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கிட கூட்டுறவுத்துறையினுடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து மாநிலம் முழுவதும் கண்காணித்து உடனுக்குடன் குறித்த காலத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்திடவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மலிவு விலையில் ஒரு நாடே வேணுமா? விலையும் கம்மிதான். இதை படிங்க. முதல்ல புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ள பொதுமக்களுக்கு உடனுக்குடன் பரிசீலனை செய்து அவர்களின் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைவாக வழங்கவும், ரேஷன் கார்டுகளின் எண்ணிக்கைக்கேற்ப தேவைப்படும் இடங்களில் புதிதாக ரேஷன் கடைகளை திறந்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக கிடைத்திட தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது அவர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் நிதி பற்றாக்குறையால் பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என்ற அறிவிப்பு கடந்த வாரம் வெளிவந்து மக்களை அதிருப்திக்குள்ளாக்கியது. இதனால் இது குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பொங்கல் ரொக்கப்பணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் என்றும், அநேகமாக 3000 ரூபாய் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து உறுதியாக பொங்கல் ரொக்கப்பணம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.